சிவகாசி அருகே இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டிக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சித்துராஜபுரம் கிழக்கு தெருவைச் சேர்ந்த பால்ராஜின் மகன் மாரிசெல்வம், வயது 18. கட்டிடத் தொழிலாளியாக வேலை செய்து வந்த இவர் தினமும் போல நண்பர்களுடன் நேரம் கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் மதியம் சுமார் 3:30 அளவில் கொங்கலாபுரம் ஜக்கம்மாள் காலனி பள்ளி அருகே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த மாரிசெல்வத்தை 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் திடீரென சுற்றி வளைத்தது. எதிர்பாராத விதமாக நடந்த இந்த தாக்குதலில் அந்த கும்பல் அரிவாளால் ஓட விரட்டி வெட்டி தாக்கியது. படுகாயமடைந்த மாரிசெல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த கொடூர சம்பவத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்டு உடற்கூறு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் சரஸ்வதி பாளையம் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த மதிசங்கர், வெங்கடேஷ், பாண்டீஸ்வரன், சூர்யா, மாதவன், தங்கப்பாண்டி ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். போலீசார் தெரிவித்ததாவது: 1 மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட தகராறு இந்த கொலையின் முக்கிய காரணமாகும். மாரிசெல்வத்தின் நண்பர் கார்த்திக் மதிசங்கரை தாக்கிய சம்பவத்துக்கு பிறகு மாரிசெல்வம் தொடர்ந்து கேலி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மதிசங்கர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து திட்டமிட்டு இந்த கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விசாரணையில் முக்கிய குற்றவாளியான மதிசங்கர் முன்பே கையில் அரிவாளுடன் சமூக வலைதளங்களில் வீடியோ மற்றும் ரீல்ஸ் பதிவிட்டிருந்தது அந்த சேம் ஆயுதத்தை கொண்டு இந்த கொலை நடைபெற்றது என்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்பும் அவர் மீது கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் சமூக வலைதளங்களில் அச்சுறுத்தும் வகையில் பதிவுகள் வெளியிட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.